அன்பியும் யூடியூப் இல்லந்தோறும் இறைசாட்சி உள்ளந்தோறும் மகிழ்ச்சி. பல்சமய உரையாடலுக்கான பாதை அமைதியின் பாதை. படைப்பு அனைத்தையும் உருவாக்கிய இறைவனை புகழவும் போற்றவும் அவசரமான மற்றும் ஈடு செய்ய முடியாத பணியினை மனிதகுலத்திற்கு செய்யவும் பல்சமய உரையாடல் உதவுகின்றது. பல்சமய உரையாடலுக்கான பாதை என்பது அமைதியின் பாதை மற்றும் அமைதிக்கான பாதை என்றும் 2025ஆம் ஆண்டிற்கான யூபிலி தயாரிப்பிற்காக செப ஆண்டில் இருக்கும் நாம் திருப்பலி மற்றும் செபங்களில் பங்கேற்று திருஅவையின் மறைபணிக்காக செபிக்க வேண்டும் என்று தனது டுவிட்டர் குறுஞ்செய்தியில் வலியுறுத்தியுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பிப்ரவரி 3 சனிக்கிழமை உலக மத நல்லிணக்க வாரம் #விஹவ் 2024 மற்றும் செப ஆண்டு #இயர் ஆஃப் பிரேயர் என்ற தலைப்புகளில் வெளியிட்டுள்ள 2 டுவிட்டர் குறுஞ்செய்திகளில் இவ்வாறு தனது கருத்துக்களை பதிவிட்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். பல்சமய உரையாடலுக்கான பாதை என்பது அமைதியின் பாதை, அமைதிக்கான பாதை என்று வலியுறுத்தியுள்ள திருத்தந்தை அவர்கள் படைப்பு அனைத்தையும் உருவாக்கிய இறைவனை புகழவும் போற்றவும் அவசரமான மற்றும் ஈடு செய்ய முடியாத பணியினை மனிதகுலத்திற்கு செய்யவும் பல்சமய உரையாடல் உதவுகின்றது என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 2025 ஆண்டு யூபிலி தயாரிப்பிற்காக செபாண்டில் அடியெடுத்து வைத்திருக்கும் நாம் அனைவரும் திருஅவையின் நற்செய்தி அறிவிப்பு பணியினை தீவிரமாக்க திருப்பலி மற்றும் செபங்களில் நமது ஈடுபாட்டை அதிகரிக்க அழைப்பு விடுப்பதாகவும் அச்செய்தியில் கேட்டுக்கொண்டுள்ளார் திருத்தந்தை பிரான்சிஸ். இந்த செய்தியை வாசித்ததற்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து எங்களது அண்மை செய்திகளை பெற விரும்பினால் செய்தி மடல் என்பதை தொட்டு பதிவு செய்ய உங்களை அழைக்கின்றோம். இங்கே கிளிக் செய்யவும். இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.